பாக்யாவும் செல்வியும் அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட எவ்வளவோ பேசி பார்ப்பாங்க. எவ்வளவு கெஞ்சியும் அவர் கேட்கவே மாட்டார். நீங்கள் வெளியில் போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிடுவார். நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ நான் ஹோட்டலை திறந்து விடுறேன், நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுவார். பாக்யாவும் செல்வியும் வீட்டுக்கு போயிடுவாங்க. பாக்யா வீட்டுக்கு போயிட்டு ஈஸ்வரியை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக போவாங்க. ஈஸ்வரியோட ரூமுக்கு அவங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள தொட்டு பார்த்துட்டு அத்தைன்னு கூப்பிடுவாங்க. அதுக்குள்ளே அவங்க எழுந்துடுவாங்க. என்ன பாக்யா இந்நேரம் வந்திருக்க, நீ ஹோட்டல்ல இருப்ப, இந்நேரம் வீட்டுக்கு வரமாட்டியே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு பாக்யா, நான் நாளைக்கு தான் ஹோட்டலை திறக்க போகிறேன், இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஈஸ்வரி என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் மாமா கனவில் வந்தார், நான் நடந்ததை எல்லாத்தையும் சொன்னேன், உங்கள் மாமாவே ஹோட்டலில் மூடிட சொன்னார், நீ உங்கள் மாமா சொன்னால் என்ன சொன்னாலும் கேட்பேல, நீ ஹோட்டலில் மூடிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாக்யா, கண்டிப்பாக மாமா அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க அத்தை, நீங்கள் எல்லாரும் கூட இருக்கிறது தான் எனக்கு பலமேவும், நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாட்டிலும் பரவாயில்லை, எனக்கு எதிராக நிற்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுவாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி அமைதியாகிடுவாங்க. பாக்யாவும் கிளம்பி போயிடுவாங்க. பாக்யாவும் செல்வியும் அந்த ஹோட்டல் ஓனரை வீட்டில் போய் பார்க்குறதுக்காக போவாங்க. அங்கேயும் அவர் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவார். அவங்க கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டு வாசல் வரைக்கும் தான் போயிருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த வீட்டில் அந்த ஹோட்டல் ஓனரோட மருமகன் அங்கே கத்திக்கிட்டு இருப்பார். அவர் என்ன சொல்வாருன்னா, நான் கொடுத்த 5 லட்சத்தை எனக்கு காசை கொடுங்க, காசை கொடுத்தாதான் நான் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போவேன்னு அங்கே சண்டை போட்டுட்ருப்பார். இதை கேட்டுக்கிட்டு இருந்த பாக்யா அங்கே உள்ளே போய், இந்த விஷயத்தில் நான் தலையிடலாமா என்னன்னு தெரியலை, என் கையில் 2 லட்ச ரூபாய் பணம் இருக்குது, இப்போதைக்கு இதை உங்கள் மருமகன்கிட்ட கொடுத்துருங்க, மீதி தொகையை அப்புறமா கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த ஹோட்டல் ஓனர் வேண்டான்னு தான் சொல்லுவார். ஆனாலும் இவங்க வற்புறுத்தி கொடுத்ததுனால அதை வாங்கி மருமகன் கிட்ட கொடுத்துருவாரு. அவங்க மருமகன் பேலன்ஸ் தொகையை கேட்பார். இவர் என்ன சொல்வாருன்னா, இன்னும் ஒரு 2-3 வாரம் கழித்து அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை அனுப்பிச்சி விட்டுருவார். அதுக்கப்புறம் பாக்யாவும் செல்வியும் திரும்ப ஹோட்டலுக்கு போவாங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்குள்ளே அந்த ஹோட்டல் ஓனர் அங்கே வந்துடுவார். பாக்யாவும் செல்வியும் போனதுக்கப்புறமா அந்த ஹோட்டல் ஓனரோட மனைவி தான் அவர்கிட்ட சொல்லி, நம்மளை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, முன்ன பின்ன தெரியாத நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், அவங்கள கண்ணீர் விட வைக்கலாமா, இப்படியெல்லாம் செய்யாதீங்க, அவங்களையே ஹோட்டல் நடத்த சொல்லுங்கன்னு அவங்க வீட்டுக்காரம்மா அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட கெஞ்சுவாங்க. அதனால அந்த ஹோட்டல் ஓனரும் அவங்கக்கிட்ட ஹோட்டலுக்கு பாக்யாவையும் செல்வியவும் ஹோட்டல் நடத்த சொல்லிடுவார். சாவியை அவங்கக்கிட்டேயே கொடுத்துருவார். இந்த 2 லட்ச ரூபாயை என்னால் உடனே திருப்பி தர முடியாதுமா, அதனால் வாடகையில் கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவார். இனியா அவங்க வீட்டில் எல்லாருமா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சுதாகர் இனியா கிட்ட, உங்கள் அண்ணனை வெளியில் கொண்டு வரலான்னு தான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் முடியலை, உங்கள் அண்ணன் இன்னும் ஜெயிலில் தான் இருக்கார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு இனியா, எங்கள் அண்ணா வெளியில் வந்துருச்சு, எங்கள் அம்மா தான் முயற்சி பண்ணி அமைச்சர்கிட்ட பேசி வெளியில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டதுமே சுதாகருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். நிதிஷோட அம்மாவும், எப்படி உங்கள் அம்மாவுக்கு மினிஸ்டர் வரைக்கும் கான்டாக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்புறம் சுதாகர் என்ன சொல்வாருன்னா, ஓ உங்கள் அண்ணாவை வெளியில் கொண்டு வந்தாச்சா, ரொம்ப நல்ல விஷயம், சரி அடுத்து அந்த ஹோட்டலை திரும்பவும் நடத்த போகிறாங்களா இல்லை க்ளோஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு இனியா, கண்டிப்பாக அம்மா அந்த ஹோட்டலை எடுத்து நடத்துவாங்க அங்கிள், நாளைக்கே அதை திறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு சுதாகர், இல்லைம்மா உங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி அந்த ஹோட்டலை மூட சொல்லு, உங்கள் அம்மா அவ்வளோ சின்ன ஹோட்டல் நடத்துறது, நம்ம ஹோட்டல் பேரே நம்ம பிஸ்னஸ் பேரே கெட்டு போயிடும் போல இருக்க, கொஞ்சம் கூட அந்த ஹோட்டல் நடத்துறதுல இஷ்டமே இல்லை, உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அதை மூட சொல்லுன்னு சொல்லுவார். இனியா, அதை எப்படி அங்கிள் மூடுவாங்க, எனவே அம்மா பெரிய ஹோட்டல் தானே எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க, அதை நீங்கள் வாங்கிக்கிட்டதுனால தானே இப்போ அம்மாவுக்கு சின்ன ஹோட்டல் திறந்து நடத்த வேண்டியது இருக்குது, நான் எப்படி சொல்லுவேன், சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே நிதிஷ்க்கு சுதாகர் சிக்னல் கொடுப்பாரு. நிதிஷ் உடனே சாப்பாடை விட்டு எழுந்து இனியா இங்கே வா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை கூப்பிட்டு, எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் நீ செய், வேறு எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி மிரட்டுவார். இனியாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசாமல் அமைதியாக போயிடுவாங்க. இப்போ அமைதியாக போகிற இனியா இனிமேலும் இப்படியே இருப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாதுங்க. ஏதாவது ஒரு நாள் கொதிச்சு எழுவாங்க. அப்போதான் கதையே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். பாக்யா முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர்கிட்ட 2 லட்ச ரூபாயை தூக்கி கொடுக்கறது ரொம்பவே செயற்கையாக இருந்ததுங்க. ஏற்கனவே பண கஷ்டத்தில் இருக்கிற பாக்யா 2 லட்ச ரூபாயை தூக்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது யாராலையும் ஏற்றுக்கவே முடியாது.
அமைச்சர் வீட்டுல சமைச்சதுக்காக பாக்யாவுக்கு கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. ஆனாலும் 200 பேருக்கு சமைச்சதுக்கு 2 லட்சம் ரூபாய் அங்க கொடுத்திருப்பாங்க. எப்படிதான் அந்த 2 லட்சம் ரூபாய் திடீர்னு பாக்யா கிட்ட வந்ததோ தெரியல.